ஹாய் மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரெண்டு மீனை எப்படி பிடிச்சோம் தான் பார்க்க போகிறாங்க. தூண்டி போட்டு தான் பிடிச்சோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலையிலே கடலுக்கு போகிறோங்க. அந்த வீடியோ தான் இதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தூண்டி இழக்கிற வீடியோ. நம்ம வந்து தூண்டி இழக்கிறோங்க. இந்த நரம்பில் இழக்கணும் உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு பிடிச்சிட்டுங்க பாருங்கள். பிடிச்சிட்டு உடனே நம்ம இழுக்கிறோங்க. கொஞ்சம் நேரம் வீடியோ தான், கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள். இழுத்த உடனே மீன் மாட்டிக்கிட்டு மீனை தூக்கும்போது வீடியோ எடுக்கலைங்க. நான் மீன் வந்திருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் மீன் வந்துருச்சுங்க. சீலா மீன், வஞ்சர மீன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த இது வந்து இது 2 கிலோ இருக்குங்க. இன்னொரு மீன் பிடிச்சோம், 2 மீன் உங்களுக்கு முன்னாடி அதை பார்த்துருப்பீங்க. 2 மீன் பிடிச்சது எப்படி மாட்டியிருக்குன்னு பாருங்க. கரெக்டாக வாயிலே நல்லா மாட்டியிருக்கு. நல்ல வேலை வாய் பிச்சுட்டு போக்கல. நம்ம வந்து ரேஸில் தான் வந்தோமா, ரேஸில் வந்ததுனால தான் இந்த தூண்டில் பிடிக்குது. இது இன்னும் உயிரோடு தான் இருக்குது. நம்ம வந்து அதான் நம்ம இந்த பாருங்கள் எப்படி உயிரோடு இருக்குங்க. நம்ம தூண்டி எடுக்கும்போது திடீர்னு நம்ம கையில் மாட்டிடும். அதான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்குதுங்க. அது பல் ஷார்ப்பாக இருக்குங்க, ரொம்ப ஊசியாக இருக்கும். நான் காட்டுறேன், ஃபுல் வீடியோவில் பாருங்கள், காட்டுறேன். இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம கடலில் என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருக்கோம். அப்படியே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ என்ட்ரிலையும் அந்த லிங்க் வந்துடும், அதுக்குள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக தெரியும். நம்ம அது எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நல்லா மாட்டியிருக்கு வாயில். ஒரு கட்டிங் பிளேடை வச்சு எடுக்க வேண்டியதாகிட்டு. அது உயிரோடு இருக்குது. செத்துட்டு ஈஸியாக எடுத்துடலாம். உயிரோடு இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் தோண்டி போடணும், மறுபடியும் மீன் மாட்டுறது. அது நம்ம டக்குன்னு எடுக்கிறதுனால கட்டிங் பிளேடை எடுத்து நம்ம எடுத்துட்டோம். மறுபடியும் தூண்டி இழைக்கிறவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்குது. பாருங்கள் வாய் எப்படி குழந்து வச்சுருக்குது. இப்போ வந்து இதை வந்து உள்ளே போட்டுறவங்க எடுத்து. இந்த மீன் வந்து 2 கிலோ இருக்கும். இன்னொரு மீன் பிடிச்சவங்க அது ஒரு 3 கிலோ இருக்கும். இந்த மீனை காட்டுறேன் பாருங்கள். எப்படி பல்ல பாருங்கள், லைனில் வரிசையாக இருக்கும் பல். கடிச்சிச்சுன்னா விடவே விடாது. பாருங்க எப்படி இருக்குது, ரொம்ப ஊசியாக இருக்கும். ஆனால் சின்ன பல்லாக தான் இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. வீடியோவில் கூட அப்படி தெரியும் சின்ன பல்லாக இருக்குன்னா, நேரில் தான் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி இருக்கும். ஈரோட்டாக இருக்குது. இப்போ செத்துட்டு இப்போ நல்லா வெயிட்டாக இருக்கும். கொஞ்சம் இங்கே பாருங்க, 2வது மீன் மாட்டிட்டு பாருங்கள். இது பெரிய மீன், அதோட கொஞ்சம் பெருசு தாங்க. அது 2 கிலோன்னா இது 1 கிலோ எக்ஸ்ட்ரா. இது ஒரு 3 கிலோ. இந்த மீன் இது உயிரோடு தான் இருக்குது. மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் போடணும் தூண்டி. எப்படி துள்ளுதும் பாருங்கள். மீன் கடிச்சுன்னா உடைய விடாதுங்க, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ராவல் வீடியோ போட்டுருந்தோம், இப்போ இந்த மாதிரி வீடியோ போட வேண்டிய இதே ஆகிட்டு டைம். இதுவும் உயிரோடு தான் இருக்குங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், உள்ள ஒரு மீன் கிடக்கு, இதோட 2வது மீன். வேறு மீன் வரலங்க. அவன் வந்து அதுக்கப்புறம் கரையை வந்தாச்சு. 2 மீன் பிடிச்சாச்சுங்க. இதோட வீடியோ அவ்வளோதாங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.